यतीन्द्रप्रियणं वन्दे रम्यजा मातरं मुनिम् रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाक्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भूतं सहश्च महदाक्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमात्रयामः பணவாள் அறவளை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குருகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் பண்புடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப கடந்த 2 வகுப்புகளாக நம்ம இந்த தூதுங்கிற விஷயம் பார்த்தோம். அதாவது பராங்குச நாயகி தூது விடுகிற அந்த பதிகங்களை பார்த்தோம். அதுல தூதுக்கு விஷயம் என்ன, தூது எந்த குணத்தை பற்றாசாக கொண்டு விடப்படுகிறது, எந்த நிலைக்கு விடப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். 4 விதமான தூது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனால ஏற்பட்ட ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்படி விதவிதமான தூது விடப்படுகிறதே, அப்ப அந்த தூது விடப்படும் அந்த விஷயமும் வேறோ அப்படிங்கிறதுக்கு அப்படி இல்லை, இடம்தான் வேறே தவிர விஷயம் ஒன்றேதான் அப்படின்ட்டு எம்பெருமானுடைய அந்த 5 நிலைகள் ஒரு அரசனுடைய 5 நிலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டப்புறம் இன்னொரு அடுத்த சந்தேகம் என்ன வந்ததுன்னாக்கா, இப்படி இந்த எல்லா நிலைகளும் ஒன்றுதான், அப்படி இருக்கும்போது ஏன் நம்மாழ்வார் அர்ச்சையிலே மிகவும் பூண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அர்ச்சாவதாரம் தான் அந்த எளிமையின் எல்லை நிலம். ஏனால் அங்கதான் எம்பெருமான் தாமுகந்தது தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பெயர் மற்ற பெயர், இவர்கள் சொன்ன உருவத்தையும் அந்த பெயர்களும் வைத்துக் கொள்வதால் அர்ச்சாவதாரம் தான் எல்லை நிலம், சௌலபியத்தின் எல்லை நிலம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல அப்படி சப்போசிங் அர்ச்சாவதாரம் தான் இந்த குணங்களின் சௌலபியத்தின் எல்லை நிலம்னா, இந்த அர்ச்சாவதாரத்துல எல்லா இடத்திலும் எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் இருக்குமா, இல்ல ஒரு சில திவ்ய தேசங்களில் சில குணங்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழ, அதுக்கு இதுக்கு மேல விளக்கம் சொல்லிட்டே வராங்க. ஒவ்வொரு திருப்பதிலும் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் ஒரு குணம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 159வது சூத்திரம், பக்கம் 38. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி அர்ச்சாவதாரத்திலே எல்லா குணங்களும் நிறைந்திருக்கும் ஆகில் எல்லா திருப்பதிகளிலும் எல்லா குணங்களும் ஒரு சேர பிரகாசிக்குமோ என்னும் வினாவிற்கு விடையாக இப்ப நம்ம 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றோம், எம்பெருமான் உகந்தருளிய நிலங்கள் அப்படின்னு சொல்றோம். அது இந்தியா முழுக்க பரவி இருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த 108லும் எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் பிரகாசிக்குமா, இல்ல ஒவ்வொரு திருப்பதிலும் ஒவ்வொரு குணம் பிரகாசிக்குமா அப்படிங்கறத இங்க ஆராய்ந்து பார்க்க போறாங்க. பரத்வம் முதலிய நிலைகளில் ஒவ்வொரு நிலைக்கே உரியதாகவும் ஐவகை நிலைக்கு பொதுவாகவும் இருக்கும் குணங்களில் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு திருப்பதியில் முதன்மையாக விளங்கும்படியே இவ்வாழ்வார் மங்களாசாசனம் செய்திருந்த திருப்பதிகள் தோறும் காட்டுகிறார் மேல். இப்ப என்னன்னாக்கா, நம்மாழ்வார் என்ன பண்ணியிருக்காருன்னா, பரத்வம் முதலான எல்லா குணங்களிலும்
எந்தெந்த திவ்ய தேசத்தில் பிரகாசிக்கிறது அப்படிங்கறத ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து காட்டியிருக்கிறார். மங்களாசாசனம் செய்யறதுன்னா அந்த திவ்ய தேச பெருமான் மேல பாசுரமிட்டு அருளி செய்வது, அந்த மாதிரி செய்திருப்பதுனால அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அவற்றுள் முதலிலே பரத்வம் முதலான ஐவகை நிலைகளில் ஒவ்வொரு நிலைக்கே உரியதான ஒவ்வொரு குணம் முதன்மையாக பிரகாசிக்கின்ற திருப்பதிகளை அருளி செய்ய திருவுள்ளம் பற்றி எல்லா திவ்ய தேசங்களில் முதன்மை பெற்றதான திருவரங்கம் பெரிய கோயிலிலே பிரகாசிக்கின்ற குணத்தை அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தில், இந்த 159வது சூத்திரத்துல. பரத்துவம், அந்த பரத்துவ குணம் எங்கு பிரகாசிக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த எல்லா திவசங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே, ஸ்ரீரங்கத்திலே, இந்த ரங்கநாதன் இடத்திலே, அந்த அர்ச்சாவதாரத்திலே எந்த குணம் பிரகாசிக்கிறது என்பதை முதலாக சொல்ல போகிறார். இப்போ சொல்லும் போது இது இந்த ஒரு சூத்திரத்தில் என்னென்ன கருத்து சொல்லப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த குணம் பிரகாசிக்கும் அந்த குணத்தோட பெயர் சொல்லிடுவாங்க. அப்புறம் ஏன், எப்படி இதை ஆழ்வார் எந்த பாசுர வரியில வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பொருள், ஏன் இப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிற விளக்கமும் இருக்கும். சோ ஒவ்வொரு தேசத்திலும் பிரகாசிக்கிற குணம் என்ன, அதை ஆழ்வார் எந்த வரிகளிலே காட்டி கொடுத்திருக்கிறார், ஏன் இப்படி சொல்லப்படுகிறது, இந்த விஷயம் எல்லாம் தொடர்ந்து எல்லா சூத்திரங்களிலும் வந்துட்டே இருக்கும். இப்ப முதல்ல நம்ம ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தை பார்க்க போறோம். வன்பெரு வானகம் முதல் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி எதுனா ஸ்ரீரங்கம். வடிவுடை கடலிடம் கட்கிலி என்னும் அவற்றில் இவள் திறத்து என்கொலோ என்பிக்கின்ற வியூக சௌகார்த்தம் பிரதானம். அப்ப ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்துல பிரகாசிக்கிற அந்த குணம் எதுன்னு பாத்தீங்கன்னா வியூக சௌகார்த்தம். இப்ப வியூக சௌகார்த்தம்னா வியூகன்கிறது ஏன் சொன்னாருன்னு சொல்லணும், சௌகார்த்தம் அப்படிங்கறது ஏன் அப்படின்னு சொன்னாருன்னு பார்க்கணும். இந்த சௌகார்த்தம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு நம்ம முதல் பிரகரணத்துல அர்த்தம் பார்த்திருக்கோம். அழகிய ஸ்நேகம், விட முடியாத ஒரு நட்பு உறவு எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவிடம் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த குணம், அது வியூக சௌகார்த்தம். அந்த வியூகம்ங்கிற அந்த இடத்துல பகவானுடைய இடத்துல அது பிரகாசிக்கும். அதனால இங்க இந்த திருப்பதியில ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிற குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியூக சௌகார்த்தம் பிரதானமாக இங்க பிரகாசிக்கக்கூடிய குணம்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, திருவாய்மொழியில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருப்பதிகள் 30 திவ்ய தேசத்தை சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதுல எந்தெந்த இடத்துல எந்தெந்த குணம் நம்ம பார்க்க போறோம். இந்த சூத்திரத்தை திருவாளன் திருப்பதினா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாதனுடைய திருப்பதி வியூக சௌகார்த்த பிரதானம் என முடிக்க, வன் பெரு வானகம் முதல் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற என்பது திருப்பதிக்கு அடைமொழி. எந்த திருப்பதி? ஸ்ரீரங்கத்துக்கு அடைமொழி. அப்படி சொல்லி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா வன்பெரு வானகம் முதல் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற என்பது இந்த திருவரங்கம் அப்படிங்கிற திருப்பதிக்கு அடைமொழி. அந்த மாதிரி ரங்கநாதன் அங்கே படுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்புறம் திருப்பதி திருவரங்கம் பெரிய கோயில். வியூகம்னு திருப்பார்கடலில் அறுதியில் கொள்ளும் நிலை. சௌகார்த்தம் எப்பொழுதும் உயிர்களின் நன்மையையே சிந்தித்து கொண்டிருத்தல். திருவரங்கம் பெரிய கோயில் வியூகத்தின் குணமான சௌகார்த்தன் முதன்மை பெற்று விளங்கும் என்கிறார் இந்த சூத்திரத்தில். இங்க பாத்தீங்கன்னா இந்த வியூகம்ங்கிறத ஏன் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வியூகத்திலும் எம்பெருமான் அந்த பாம்பனை மீது பள்ளி கொண்டிருப்பான். இங்க திருவரங்கத்திலும் பாத்தீங்கன்னா பாம்பனை மேலே பள்ளி கொண்டு இருக்கிறான். ஆகையால வியூக நிலை ஒப்பிடப்பட்டது. சௌகார்த்தம் இந்த உயிர்களையே நினைத்து கொண்டிருக்கிற இந்த ஸ்நேகம் எப்படின்னா, அதை ஆழ்வாருடைய அந்த பாத்திரங்களிலிருந்து நம்ம எடுத்து காட்ட போறோம். இப்போ வன்பெரு வானகம் முதல் உய்ய அப்படிங்கறதுதான் சூத்திரத்துடைய முதல் வரி. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷர் உய்ய. அதாவது இந்த ரங்க விமானம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்திலிருந்து வந்தது. பிரம்மலோகத்திலிருந்து அதுக்கப்புறம் ராமனுடைய மூதாதையர்கள் அந்த சூரிய வம்சத்தினர் ஆராதனம் பண்ணி, அப்புறம் ஸ்ரீராமர் ஆராதனம் பண்ணி தன்னுடைய பட்டாபிஷேகத்தின் போதே அதை விபீஷணனுக்கு கொடுத்து, விபீஷணன் அதை எடுத்துக்கொண்டு செல்லும் வழியில் லங்கைக்கு செல்லும் முன்பு இங்கேயே பெருமாள் நிலை பெற்று நின்று விட்டார். ஆகையால எங்கெல்லாம் வந்திருக்காரு பிரம்மலோகத்திலிருந்து அத்தனை ஜீவாத்மாக்களும் உய்யும் வண்ணம் எம்பெருமான் ரங்கநாதன் வந்ததால் அவனுக்கு அந்த சௌகார்த்தம் என்கிற குணம் பிரதானம்.
உயிர்களை பற்றி அதோடைய நன்மைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குணம் இங்கே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலையில் மனுஷர் உய்ய அப்படின்ட்டு பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது என்கிறபடி முதலிலே பிரம்மலோகத்திலே எழுந்தருளி அங்கதான் இருந்தார். ஃபர்ஸ்ட் அந்த ரங்க விமானம் அங்கதான் இருந்தது. பின்பு பூலோகத்திலே எழுந்தருளின கற்றலிலே நைமித்திக பிரளயத்துக்கு இளையான பிரம்மலோகம் முதலாக இவ்வருகு உண்டான மேல் உலகங்களும் அங்குள்ள பிரம்மன் முதலான தேவர்களும் பூமியும் இங்குள்ள மனிதர்களும் உய்யும்படியான எல்லா உலகங்களும், அதாவது நித்திய நைமித்திக பிரளயம் அப்படின்னு ஒண்ணு வரும் நடுவுல, அதுக்கெல்லாம் கரையாத அந்த பிரம்மலோகத்திலும் நைமித்திக பிரளயத்துக்கு இளையாத பிரம்மலோகம் முதலாக இவ்வருகு உண்டான மேல் உலகங்களும் எல்லாம், நீங்க பிரம்மலோகத்திலிருந்து எந்தெந்த உலகங்களை நீங்கள் காட்டக்கூடியமோ அத்தனை உலகங்களும் உய்வடையும் படையாக இந்த பூமி, நாம் மனுஷர்களாக நாம் வாழ்கின்ற பூமியும் உய்வடையும் படையாக ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கிறார். திருவரங்கத்து இறைவன் அதாவது ரங்கநாதன் முதலில் பிரம்மலோகத்தில் பிரம்மனுடைய திருவாராதனத்தில் இருந்தான். நான்முக பிரம்மா அவனை ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தார். இங்க பிரம்மலோகத்துல அவர் தான் ஆராதனம் பண்ணி கொண்டிருந்த பெருமாள். இவர் யாரு? இங்க இருக்கிற ரங்கநாதன் இருந்து பின்னர் திரு அயோத்தியைக்கு எழுந்தருளி அங்கு சூரிய வம்சத்து அரசர்களால் ஆராதனம் செய்யப்பட்டு பின் ஸ்ரீ ராமபிரான் விபீஷ்ணாழ்வானுக்கு அடிக்க அவன் இலங்கைக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போகும் வழியில் திருவரங்கத்திலேயே தங்கிவிட்டார் என்னும் சரித்திர வரலாற்றை இங்கு நினைத்தல் தகும். இதுதான் பெருமாள் இங்க வந்த விதம். நம்ம நினைச்சிருப்போம் ரங்கநாதன் யாரோ பண்ணி இங்க படுக்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லவே இல்லை. அவர் சாட்சாத் பிரம்மலோகத்துல இருந்துன்னா அப்ப எத்தனை யுகங்களை எத்தனை இடங்களை அவர் தாண்டி வந்திருப்பார். அப்ப அவர் இன்னும் இங்க படுத்துட்டு இருக்காருன்னா அந்த சௌகார்த்தம், இந்த ஜீவன்களை எல்லாமே நான் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சௌகார்த்தம் காரணமாக இங்கே அவன் படுத்துக்கொண்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு உதாரணமாக கம்ப ராமாயணத்திலிருந்து ஒரு பாசுரத்தை எடுத்து காட்டுறாங்க. குல முறை கிளத்து படலம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை செய்யுள் எடுத்து காட்டுறாங்க. என்னன்னா, பிணியரங்க வினயகல பெருங்காலம் தவம் பேணி மணியரங்க நெடுமுடியாய் மலரணைய வழிபட்டு பனையரங்க பெரும்பால் பரஞ்சுடரை யாம் காண அணியரங்கம் தந்தானே அறியாதார். இப்படி அந்த பெருமாளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? திருமாலை அறியார் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி அவனை தெரிஞ்சுக்கணும். யாரு, எங்கிருந்து வந்தான், எதுக்காக இங்க இப்படி படுத்துட்டே கிடக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத கம்பர் இங்க நமக்கு காட்டி கொடுக்குறார். இன்னொன்னு திருவரங்க கலம்பகம். அதுல இருந்து சொல்றது என்னன்னா, கொடியாடு மணிமாட அயோத்தி மோதூர் குடி துறந்து திருவரங்கம் கோயில் கொண்ட நெடியானே. எப்பேற்பட்ட இது பாருங்க. அதாவது அயோத்தியால இருந்து இங்க வந்தான், இந்த ஸ்ரீரங்கத்துக்கு கொடியாடு மணிமாட அயோத்தி மோதூர் குடி துறந்து அங்க வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டான். திருவரங்கம் கோயில் கொண்ட நெடியோனே அப்படின்னு சொல்லி அவனை வணங்கி சொல்றார். அப்படிப்பட்ட இடம் இந்த திருவரங்கம். இப்ப நம்மாழ்வாருடைய எந்த திருவாய்மொழி பாசுர வரிகளில இந்த குணங்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத அடுத்து காட்டுறாங்க. இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி. நல்ல சந்தோஷமா கண்மூடி அவன் படுத்திருக்கான். யூக சௌகார்த்தம் பிரதானம். இந்த பிரதானமா இந்த ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிற குணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியூக சௌகார்த்தம். வியூகன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த வியூகத்திலயும் அவன் படுத்துட்டு இருக்கான், பாம்படையில இங்கேயும் படுத்துட்டு இருக்கான். அதனால திருவாளன் இனிதாக திருக்கண் வளர்கின்ற திருவரங்கம் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் திருவாளன் திருப்பதி பெரியாழ்வார் திருமொழி இருக்கிறபடி திருவுள்ளம் உகந்து திருக்கண் வளர்ந்தருளுகின்ற திருவாளனுடைய கோயிலானது திருவரங்கம். உள்ளம் உகந்து அவன் இஷ்டப்பட்டு உகந்தருளி நிலங்கள் சொல்றோம் இல்லையா? திவ்ய தேசத்துக்கு இன்னொரு பேரு அவன் எம்பெருமான் உகந்தருளி நிலங்கள். அவன் இஷ்டப்பட்டு அங்க இருக்கான். அதுதான் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். வடி உடை கடலிடம் கட்கிளி என்னும் அவற்று. இப்ப திருவாய்மொழியில எந்தெந்த பாசுர வரிகள்ல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப முதல்ல அவன் இனிதாக கண் வருளுகிறான் அப்படிங்கிறதுக்காக பெரியாழ்வாருடைய திருமொழியில இருந்து காட்டிட்டாங்க. இப்ப திருவாய்மொழியில இருந்து காட்ட போறாங்க. என்னன்னா, வடி உடை வானோர் தலைவனே என்னும் இந்த பாசுரம் கங்குலும் பகலும் அப்படிங்கிற இந்த பதிகம் நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா தாய் பாசுரங்களை பார்க்கும் போது
நம பதார்த்தமாக தாய் பாசுரங்களை பார்க்கும்போது கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படிங்கிற அந்த பதிகத்துல பார்த்தோம். அதாவது தன்னுடைய மகளை வந்து ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் முன்னால உட்கார வச்சு, இந்த பாரு இவளுக்கு ராத்திரி பகல் வித்தியாசமே தெரியல, கண்ணநீர் கைகளால் இறைக்கும், அழுது அழுது வந்து கண்ணீர் கைகளால் இறைக்கிறாள், இவளை பத்தி நீ என்ன நினைச்சிருக்க அப்படின்னு தாயார் கேட்கிறதாக 10 பாசுரங்கள் நம்ம பார்த்தோம். அதுல இருந்து வந்து எடுத்துதான் இப்ப சொல்றாங்க. அந்த பாசுரத்தை என்ன சொல்றாங்கன்னா, வடிவுடை வானோ தலைவனே என்னும். என் பொண்ணு இப்படி சொல்றா. என்ன சொல்றா? வடிவுடை வானவர் தலைவனே அப்படிங்கிறா. கடலிடம் கொண்ட கடல் வண்ணா அப்படின்னு சொல்றா. கட்கிலி அப்படிங்கிறா. காகுத்தா அப்படிங்கிறா. இந்த ஒரு ஒரு வேர்டுக்கும், இந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் எந்த இடம் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு காட்டி தராங்க. வடிவுடை வானோர் தலைவனே என்னும் அப்படின்னு சொல்லும் போது என்ன? பரத்வம். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பரத்வ நிலை காட்டப்படுகிறது. கடலிடம் கொண்ட கடல் வண்ணா, பார்க்கடல் அங்க படுத்திருக்கேன்னு சொல்லும் போது வியூகம் சொல்லப்படுது. அடுத்து கட்கிலி, உன்னை காணுமாறு அருளாய். கட்கிலின்னா அந்தர்யாமி. நசக்ஷுசா, கண்ணுக்கு இலக்காகாதவன் அந்த கட்கிலி. அவன் எங்க உள்ளா இருக்கான். அவனை வந்து உன்னை காணுமாறு வாராய் அப்படின்னு இந்த பேதை பெண் பிரார்த்திட்டே இருக்கா. கட்கிலி காண வாராய், கட்கிலி காண வாராய்ன்னு சொல்றான்னு சொன்னதுனால அப்போ அந்தர்யாமித்துவம் சொல்லப்பட்டது. அடுத்தது காகுத்தா என் கண்ணனே என்க யாரு? அவதார அனுபவம். அங்க காகுத்தான யாரு? ஸ்ரீராமன். அந்த அந்த காகம், அந்த காகத்துடைய கண்ணை குத்தி அதை இது பண்ணனால அதுக்கு காகுத்தா, கடல் கடல் காகுத்தா கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அவதார அனுபவம் பேசப்படுகிறது. ஆகையால வடிவுடை கடலிடம் கட்கிலி காகுத்தா அப்படின்னு இந்த பாசுர வரிகள்னால திருவாய்மொழியில எதை குறிப்பிட்டிருக்கிறார் நம்மாழ்வார்னாக்கா பரத்வம், யோகம், அந்தர்யாமி மற்றும் அவதாரம் இவற்றை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவள் திறத்து எண்களோ என்பிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் வாய்ப்பெனாத்திட்டு இருக்கிறாளே, இவள் திறத்தில் உன்னுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்ட்டு தாய் கேட்கிறதாக தான் இந்த பாசுரம் இருக்கு. இந்த கங்குலும் பகலும் பதிகம் பார்த்தீங்கன்னாலேக்கே தாய் வந்து கேட்கிற, எப்படி இருக்கா? பைத்தியமாட்டம் உன்னையே நினைச்சிட்டு இரவும் பகலும் தெரியாம அழுதுட்டு கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படி இருக்கா? இவள் திறத்தே உன்னுடைய நினைவு என்ன அப்படின்ட்டு அந்த 10 பாத்திரங்களை தாயார் கேட்பதாக இருக்கும். ஆகையாலே இவள் திறத்து என் சிந்தித்தாய் அப்படின்னு தாய் கேட்கிறத வச்சு என்கொலோ முடிகின்ற இவதான் என்ன, நீயும் வரமாட்டேங்கிற, இவளும் உன்னை மறக்க மாட்டேங்கிறா, இப்ப என்னதான் முடிவு அப்படின்னு தாய் கேட்பதாக அங்க பாசுரம் என்கிறபடி இவள் இடையாட்டத்தில் தேவரை சிந்தித்தது என்ன, இவள் காரியம் என்னால் முடிய கடவது சொல்லும்படி பண்ணுகின்ற. அப்போ ஸ்ரீரங்கத்துல வந்து கூட்டிட்டு வந்து அந்த பராங்குச நாயை தாய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம்னா அது காரணம் என்னன்னா, இங்க வந்து அவன் ஜீவனுடைய நன்மையை சிந்தித்து கொண்டு படுத்திருக்கிறான். வியூக சௌகார்த்தம். அதனால இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறாளே, இவளுக்கு என்னதான் முடிவு, இவள் திறத்தில் நீ என்ன சிந்தித்தாய், இவள் திறத்தில் உன்னுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு திருவரங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வியூக சௌகார்த்தம் பிரதானம். பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் என்கிற வியூகத்தின் குணமான சௌகார்த்தத்தை முதன்மையாக உடையதாக இருக்கும் இந்த திருவரங்க திருப்பதி. புரியுதுங்களா? வியூக சௌகார்த்தம் ஏன் சொன்னாங்கன்னாக்கா, வியூகம் அப்படிங்கிறதால பார்க்கடலை படுத்த மாதிரியே இங்கேயும் படுத்திருக்கிறாங்கிறது ஒன்று. சௌகார்த்தம் அப்படிங்கிறது அந்த இனிமையான சிநேகம். அதாவது ஜீவர்களுடைய நன்மையே எந்த காலத்தையும் சிந்தித்து கொண்டே அவன் கிடைக்கிறான். ஆகையாலே இந்த திருவரங்க திருப்பதியில பிரகாசிக்கும் இந்த குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வியூக சௌகார்த்தம் அப்படிங்கிற இடம் பிரதானமாக இருக்கும் எங்க இந்த திருப்பதியில. இதுக்கு வந்து இதுல இல்ல, இருந்தாலும் இன்னொரு கூடுதல் விஷயமா ஒன்று சொல்றேன். இந்த சௌகார்த்தம்ங்கிற குணம் எப்படி எப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தாக்கா, இப்ப வந்து திருப்பாணாழ்வார் அருளி செய்த அந்த திவ்ய பிரபா வந்து அமலநாதி பிரான் அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னாக்கா 10 பாசுரம் தான். 10 பாசுரத்துக்கு 3 பேரோட வியாக்கியானம் இருக்கு. ஒண்ணு வந்து பெரியவாச்சான் பிள்ளைது, இன்னொன்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார்து, இன்னொன்று வந்து வேதாந்த தேசிகன் அருளி செய்தது. இதுல வந்து அந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்து அந்த அவதாரிகளை பார்த்தானாக்கா, பெருமாள் படுத்திருக்கிறத பார்த்தா எப்படி தோணுதுன்னு சொன்னாக்கா, உங்க எல்லாருடைய கவலைகளையும் கொண்டாந்து என் தலை மேல வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அது என்ன பெருமாள் என்ன சொல்றானாமா, எப்படி வந்து பரதன் தன் தலையிலே என் கால்களை வைக்குமாறு நினைத்து என்னை வணங்கினானோ, பரதன் வந்து கேட்கிறான் இல்லையா, ராமன் காட்டுக்கு வந்த உடனே, அண்ணா நீ வந்துடணும், நீ வந்து ராஜபாரத்தை ஏத்துக்கணும் சொல்லிட்டு அப்படியே வணங்கி
ராமனுடைய திருவடிகளை தன் தலைமையில ஏற்றுக்கொண்டான் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் வந்து உங்க எல்லா கவலைகளையும் என் தலைமையில வச்சிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி படுத்திருக்காங்க. சோ யோக சௌகார்த்தம் அப்படிங்கிறதுக்கு அது எவ்வளவு பொருத்தமா வருது அப்படின்ட்டு இங்க இல்ல. இருந்தாலும் அதை இங்க வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி அவன் இங்கே கிடைக்கிறான். உங்க எல்லா கவலையும் கொடுத்துருங்க. அதுவும் ஏன் இங்க வந்து காவேரி கரையில் இப்படி படுத்திருக்கானா, எப்படி இருந்தாலும் இங்க நீராட வருவாங்க. 100 பேர் வர்றதுல ஒருத்தனாச்சும் வந்து என்ன பார்ப்பான், அவனுடைய கவலைகள் எல்லாம் என்னிடம் சொல்லிடுவான், அவன் எப்படியாச்சும் என் வழிக்கு வந்துருவான், அவன் உன்னுடைய சொத்துன்னு ஒத்துப்பான், அதுக்கப்புறம் இவனை வந்து நம்ம வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்ட்டு இங்க இருக்கிற அத்தனை ஜீவர்களையும் கூட்டிட்டு போகும் வரையிலும் நான் ஸ்ரீரங்கத்திலிருந்து எழுந்திருக்கவே மாட்டேன் என்று அங்கே அவன் கிடைக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றது உண்டு. ஆகையால திருவரங்கத்துல பிரகாசிக்கக்கூடிய குணம் அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூக சௌகார்த்தம். யூக சௌகார்த்தங்கிற குணம் அங்கே பிரகாசிக்கிறது. திருவரங்கம் திருப்பதி விஷயமாக கங்குலும் பகரும் என்ற திருப்பதிகத்தில் அதுதான் தாய் பேச்சாக நம்ம பார்த்த பதிகம். வடி உடை வானோர் தலைவனே என்கையால் பரத்வ அனுபவமும், கடலிடம் கொண்ட கடல் வண்ணா என்கையாலே வியூக அனுபவமும், கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் என்கையாலே அந்தரியாமி அனுபவமும், காகுத்தா கண்ணனே என்கையாலே அவதார அனுபவமும் பெறப்படுகின்றன. இதெல்லாம் சொல்லிட்டு இங்க நம் ஐவகை நிலைகளையும் அனுபவித்தாலும் வியூக அனுபவமே மிக்கு தோன்றுகிறது என்கிறார். அதற்கு காரணம் அங்கு யோக நித்திரை சிந்தை செய்தல் போன்று இங்கும் யோக நித்திரை சிந்தை செய்தலே ஆகும். இதனையே அருளி செய்கிறார் வடி உடை என்று தொடங்கி. அந்த கங்குலும் பகலும் பாசுரத்துல அது வந்து அதுதான் திருவரங்கம் இந்த ரங்கநாதனுக்காக பாடப்பட்ட அந்த பதிகம். இது எல்லா நிலையும் அனுபவித்தாலும் வியூகமே பிரதானமாக அவருக்கு தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா எங்க அங்க வந்து யோக நித்திரையும் ஜீவர்களை பற்றிய சிந்தனையும் இருக்கிறதோ அதே போல இங்கு திருவரங்கத்திலும் யோக நித்திரையும் ஜீவர்களை பற்றிய சிந்தனையும் இருப்பதாலே இங்கு வந்து யூகம் சொல்லப்பட்டது. மற்ற நிலைகளோட யூகம் சொல்லப்பட்டு ஜீவர்களுடைய நன்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சிநேகத்தை முன்வைத்து சௌகார்த்தம் என்னும் குணம் சொல்லப்பட்டது. ஆகிய திருவரங்கத்தில் பிரகாசிக்கிற குணம் என்னன்னா வியூக சௌகார்த்தம். அதை நம்ம வச்சுக்கணும். இப்படி திருவரங்கம் பெரிய கோயிலில் வியூக நிலையிலே உள்ள சௌகார்த்த குணம் முதன்மையாக பிரகாசிக்கும். எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் எல்லா இடத்திலும் இருந்தாலும் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலே ஒரு குணம் பிரகாசிக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கத்திலே பிரகாசிக்கக்கூடிய குணம் வியூக சௌகார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது வந்து திருப்பதி போயிடுறாங்க. சூத்திரம் 160. கோயிலுக்கு பின். கோயில் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம் தான். நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். ஆகையால கோயிலுக்கு பின் திருவரங்கத்துக்கு பின் திருமலையில் விளங்குகின்ற குணத்தை இந்த சூத்திரத்தில் அருளி செய்கிறார். திருமலையில என்ன குணம் இருக்கும் அவனுக்கு அப்படிங்கறத இதுல சொல்ல போறாங்க. மண்ணோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற ஏழுலகுக்கு உயிர் பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்வலம். இந்த நிகரில் வாத்சல்யம், நிகரில்லாத வாத்சல்யம். வாத்சல்யம் அப்படின்னா அப்பொழுதுதான் தான் ஈன்ற கன்றின் மீதுள்ள விருப்பத்தோடு நக்கி சுத்தமாக்கும் தாய்ப்பசு. அதுக்கு அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம். வத்ஸ் அப்படின்னா கண்ணுக்குட்டி. அந்த வத்ஸு கிட்ட அந்த தாய் பசு காட்டுற அந்த அன்புதான் வாத்சல்யம். அதை போன்ற வாத்சல்யத்தை நம்ம எங்க பாக்குறோம்? திருமலையில. அது எப்படிப்பட்டது? நிகரில் வாத்சல்யம். அந்த வாத்சல்யத்துக்கு இணையாக இன்னொன்றை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ஏன் இந்த குணம், இதை எந்த பாசுர வரிகளில பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த சூத்திரத்தை வைப்பில் வாத்சல்யம் உஜ்வலம் என்று முடிக்க வேண்டும். வைப்பு அப்படின்னா திருமலை, வைப்புனால திருமலை. வாத்சல்யம் அன்று ஈன்ற கன்றின் உடம்பில் உள்ள வலுவை ஆதரித்து உண்ணும் பசுவை போன்று அடியார்களுடைய தோஷங்களை இனிமையாக கொள்ளும் குணம் உஜ்வலம் அங்கே பிரகாசிக்கும். மிக்க பொலிதல், நல்ல பிரகாசிக்குமா. போகின்ற ஏழுலகு உயிர் என்றது எல்லாருக்கும் உயிராக இருக்கின்ற அந்தர்யாமித்தத்தை தெரிவித்தபடி அந்த அந்தர்யாமின் குணம் வாத்சல்யம். பாசம் வைத்த நிகரில் என்பவை இந்த வாத்சல்யத்தை விளக்க வந்த சொற்கள். இந்த நிகரில் புகழாய் அப்புறம் இந்த வாத்சல்யம் இதெல்லாம் வந்து அந்த அந்தர்யாமியினுடைய குணம் வாத்சல்யம். இதெல்லாம் இந்த யாருடைய குணம்னா அந்தர்யாமியோட குணம். அந்த குணத்தை வந்து முன்ன என்ன பார்த்தோம்? யூக சௌகார்த்தம்னு பார்த்தோம். இங்கு பிரகாசிக்கிறது யாருடைய குணம்? அந்தர்யாமியான எம்பெருமானுடைய குணம்
எங்கே பிரகாசிக்கிறதுனா திருமலையிலே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மண்ணோர் விண்ணோர் வைப்பில் கண்ணாவான் என்றும் மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும். மண்ணோர் விண்ணோர்க்கும் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் ஏன் வந்து அந்த திருமலையில நிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது வானவர்கள் வந்து மேலேருந்து இறங்கி வரணும், நம்ம இந்த பூவுலக மக்கள் வந்து இங்க இந்த கீழேருந்து ஏறி மேலே போகணும். எப்படி ரெட்டை பிள்ளைகளை உடைய தாய் போல அப்படின்னு சொல்லுவாங்க திருவேங்கடமுடையானே. அவங்களையும் பார்த்துப்பான், இவங்களையும் பார்த்துப்பான், அந்த மாதிரி சொல்றது. ஆகையாலே கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் அப்படின்னு சொல்லேன் என்று தன்னறிவு வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு. எங்க அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கும் அவங்கதான், இங்கேயும் அப்படிதான். அதாவது வானவர் சந்தி செய்ய நின்றான் அப்படின்னு வரும் அமல்நாதி பிறான். வானவர்கள் வந்து சந்தி செய்வதற்கு அங்க வருவாங்களாம், திருமலைக்கு வருவாங்களாம். அந்த மாதிரி மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் ரெண்டு பேருக்குமே அவன் வைப்பு, அவன் அங்கே இருக்கிறான் என்கிறபடி இருவகையான உலங்களில் உள்ளார்களும் உள்ளார்க்கும் சேமித்து வைத்த நிதி போல அடையத்தக்க பேராக இருக்கின்ற திருமலையிலே. அங்க ஒரு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அங்க திருமலை மேல. அது யாருன்னா திருவேங்கடமுடையான். யாருக்கு சொத்துனாக்கா விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும், மேலுலகில் உள்ளவர்களுக்கும் வானவர்களுக்கும் நம்மை போன்ற பூலோக மக்களுக்கும் அவன்தான் சொத்து. போகின்ற போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிர் ஆகிட்டான்ட்டு, இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நேத்து மட்டும் இல்ல, எதிர்காலத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே போன காலத்திலும் சரி இப்பவும் சரி வரப்போகிற காலத்திலும் இதுதான் உண்மை. அவன் எப்பொழுதுமே வந்து அந்த விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் வைத்த ஒரு சொத்தாக சேமிப்பாக அவன் இருப்பான் என்றும். ஏழுலகுக்கு உயிர் கண்ணா ஏழு உலகுக்கு உயிராய என் கார் வண்ணனை அப்படி எல்லாம். அதாவது இவங்களுக்கு தான் எம்பெருமான் அந்தராத்மா, இவர்களுக்குத்தான் உயிர், இவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே உயிராக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். உயிராய எம் கார் வண்ணனை என்றும் சொல்லுகிறபடியே எல்லா காலங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான உறவுமாய் இருந்து எல்லாருக்கும் உயிராக இருக்கின்ற அந்தர்யாமியினுடைய குணமாக இருப்பதால் அந்தர்யாமியுடைய குணம் தான் இங்க பிரகாசம். அதுதான் இங்க பிரகாசிக்கிறது. இங்கே அது என்னன்னா நிகரில் புகழ். நிகரில் புகழ் தான் அங்கே பிரகாசிக்கிறது. ஏன் இப்படி அந்தர்யாமியுடைய குணம் தான் இப்படி நிகரில் புகழ்னு பார்த்தா, எல்லா காலத்திலும் எல்லா உயிர்க்கும் எல்லா நிலையிலும் எப்பொழுதுமே நீங்க எதை சொல்லுங்க அதுக்கு அவன் தான் உயிர். அவன் இல்லைன்னா அது உயிர் நிலை பெறாது அப்படிங்கிற அளவுக்கு எக்காலத்திலுமே இருக்கக்கூடிய அந்த குணம் யாருடையது? அந்தர்யாமிய நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடையது. பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி நிகரில் புகழா என்று கூறப்பட்டபடி மிகவும் தன்னியனாய் இருக்கின்ற என் பக்கலிலே அன்பினை வைத்தான் என்றும் ஒப்பிலா புகழை உடையவனே என்றும் சொல்லப்பட்ட வாத்சல்யம். அந்த அந்தர்யாமி, அப்படிப்பட்ட அந்தர்யாமி அவன் யாரு? அவன் வைப்பான் விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும். அவன் தான் ஒரு நிதி போல இருக்கான். யாருக்கு? விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும். எப்போ? எல்லா காலத்திலுமே எல்லாருக்குமே எல்லா உயிர்களுக்குமே இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மிக பெரியவன் நீசனே நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி அப்படின்னு சொல்வார். நான் நீசன், நிறைவொன்றுமில்லேன். ஈசன் வானவர்க்கென்றால் தேசாமோ திருவேங்கடத்தானுக்கு. நீசனே நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி. நீசன் ஒரு தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த அந்தர்யாமியாக இருப்பவன் என் மீது பாசம் வைத்தான். நீசனே நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி. அப்புறம் அகலகில்லே நிறைவென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய். அந்த வார்த்தை வந்து அங்க இருந்து எடுத்திருக்காங்க. என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி அப்படிங்கறதுல இருந்து பாசம்ங்கிற வேர்டும், நிகரில் புகழாய் அப்படிங்கிறதுல நிகரில் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஆக பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாசர வரியிலிருந்து எடுத்திருக்காங்க என்று கூறப்பட்டபடி மிகவும் தண்ணியனாய் மிகவும் தாழ்ந்தவனாக இருக்கின்ற என் பக்கலிலே அன்பை வைத்தான் ஒப்பிலா புகழ் உடையவனே என்று சொல்லப்பட்ட வாத்சல்யம். அப்ப இந்த வாத்சல்யம் யாருடைய குணம்? அந்தர்யாமியுடைய குணம். அது எங்க பிரகாசிக்குது? திருமலையில பிரகாசிக்குது. அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளுடைய பாசனத்துல பார்த்தாக்கா என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி ஒண்ணு, நிகரில் புகழாய். அப்படிப்பட்ட அந்த பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம். அந்த வாத்சல்யம்ங்கிற குணம் என்னன்னா குற்றத்தை நிறையாக கொண்டு நீக்கக்கூடிய குணம். அதுக்கு என்ன உதாரணம்னா கன்றின் மேலுள்ள அந்த அழுக்கை
அந்த பசு நாவால் நக்கி சுத்தம் செய்வதை போல இந்த ஜீவனுடைய குறையெல்லாம் நீக்கக்கூடிய அந்த வாத்சல்யம், நிகரில் வாத்சல்யம், அந்தர்யாமியோட குணம் எங்கே பிரகாசிக்கிறதுன்னு பார்த்தா திருவலையிலே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி நிகரில் புகழா என்று கூறப்பட்டபடி மிகவும் தண்ணியனாய் இருக்கின்ற என் பக்கலிலே அன்பனை வைத்தான் என்றும் ஒப்பிலா புகழை உடையவனே என்று சொல்லப்பட்ட வாத்சல்யம். ஆனால் திருப்பதி எது? திருமலை. பிரகாசிக்கிற குணம் வாத்சல்யம். அது யாருடையது? அந்தர்யாமியுடையது. அது எப்படி எந்த வரிகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த நிகரில் புகழா என்பதிலிருந்தும் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். உஜ்வலம் பிரகாசிக்கிறது. அங்க திருமலையில் இந்த குணம் பிரகாசிக்கிறது. பரஞ்சுடர் ஜோதி என்று வடிவிலே தொடை கொள்ளலாம்படி. ஆனா பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், இதுக்காக ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. பரஞ்சுடர் ஜோதி இந்த வடிவிலே தொடை கொள்ளலாம்படி காணலாம்படி பிரகாசமாக இருக்கும். நிகரில் புகழ் என்பது வாத்சல்ய குணத்தை குறிக்கும். நிகரில் புகழாய் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி குணம் யாருக்குமே இருக்காது. நிகரில் புகழாய், அவனுக்கு புகழாக இருக்கக்கூடியதே இந்த வாத்சல்யம் அப்படிங்கிற இந்த குணம் தான். நிகரில் புகழ் என்பது வாத்சல்ய குணத்தை குறிக்கும். பாசம் வைத்த என்ற பாசுர பகுதி ஒழிவில் காலமெல்லாம் என்ற திருப்பதிகத்திலும், நிகரில் புகழா என்ற பகுதி உலகமுண்ட பெருவாயா என்ற திருப்பதிகத்திலும் இருப்பதனால் இங்கனம் அருளி செய்கிறார். இந்த பாசுர வரிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்றாங்க. இது பாசம் வைத்த இந்த ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் வன்னின்னு ஒரு பதிகம் ஸ்டார்ட் ஆகும். அதுல ஒரு பாசுரத்துலதான் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிங்கிற வேர்டு வரும். அதே மாதிரி உலகமுண்ட பெருவாயா அப்படிங்கிற பதிகத்துல ஒரு பாசுரத்தை நிகரில் புகழாய் அப்படிங்கிறது வரும். எங்க வருது இந்த வார்த்தைகள், எப்படி இந்த சூத்திரத்தை அமைத்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஆகையாலே கோயிலுக்கு பின்னர், அதாவது திருவரங்கத்துக்கு பின்னர் திருமலை சொல்லுகை தேட்டமாகில் திருவேங்கட மலை அழகர் மலை என்னும் இரண்டு மலைகளும் ஒவ்வாதோ. தெற்கு திருமலையான அழகர் மலை விஷயமாக கிளரொளி இளமை என்ற திருவாய்மொழி 2ஆம் பத்தில் இருக்க கொண்ட 3ஆம் பத்திலே உள்ள ஒழிவில் காலம் எல்லாம் என்ற திருவாய்மொழியை சொன்ன திருவேங்கடத்தை முன்னில் அருளி செய்வான் என் அப்படின்னு இங்க ஒரு டவுட் எழுப்புறாங்க. இப்போ திருவாய்மொழி படிச்சுட்டே வரவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்து திருவரங்கத்தை அடுத்து நீங்க கோவிலுக்கு பின்ன திருமலை சொல்ல தேட்டமாகில் திருவேங்கடமலை அழகர் மலைன்னு 2 இருக்கு. ஒண்ணு திருவேங்கடமலைன்னா நம்ம திருமலை திருப்பதி, அழகர் மலையில திருமாலிருஞ்சோலை இங்க மதுரை பக்கத்துல இருக்கு இல்லையா, அதுதான். இப்ப அதுதான் வரணும் நியாயமா. ஏன்னாக்கா திருவேங்கடமலை அழகர மலை என்னும் 2 மலைகளும் ஒவ்வாதோ, 2 இருக்கே மலைன்னு நீங்க சொல்ல போனாக்கா இங்க அழகர் மலையும் இருக்கு, அங்க திருவேங்கடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது தெற்கு திருமலையான அதை வடவேங்கடம்னு சொல்லுவாங்க. திருப்பதியை வடவேங்கடம். தெற்கு திருமலையான அழகர் மலை விஷயமாக கிளரொளி இளமை என்னும் திருவாய்மொழி 2ஆம் பத்தில் 2 கொண்டிருக்க. இப்போ ஒரு பத்தா பார்த்துட்டு வரோம் இல்ல, முதல் 10 விட்டுடுங்க. இந்த கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த பதிகம் 2ஆம் பத்தா வருது. 1ஆம் பத்து முடிச்சுட்டு 2ஆம் பத்துல வரும்போது உங்களுக்கு அப்படியே வரிசையா வரும்போது கிளரொளி இளமை 2ஆம் பத்துல வருது. அப்ப நியாயமா அதை தானே சொல்லணும். அதை விட்டுட்டு 3ஆம் பத்துல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னின்னு சொல்ற அந்த வடவேங்கடத்தை ஏன் அடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இங்க சில பேர் அப்படி கேட்டிருப்பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. கோயிலுக்கு பின்னர் திருவரங்கம் திருமலை சொல்லுகை தேட்டமாகில் திருவேங்கடமலை அழகர் மலை என்று 2 மலைகளும் ஒவ்வாதோ. 2 தானே எம்பெருமான் இருக்கான், 2மே ஒப்பாக தானே இருக்கும். தெற்கு திருமலையான அழகர் மலை விஷயமாக கிளரொளி இளமை என்னும் திருவாய்மொழி 2ஆம் பத்தில் இருந்து கொண்டிருக்க அங்க இருக்கு. 2nd பத்துல கிளரொளி இளமை இந்த திருமாலிருஞ்சோலை பத்தி இருக்கு. அதை விட்டுட்டு 3ஆம் பத்திலே உள்ள ஒழிவில் காலமெல்லாம் என்ற திருவாய்மொழியை சொன்ன திருவேங்கடத்தை முன்னை அருளி செய்வான் என். ஏன் இப்படி சொன்னீங்க? ஃபர்ஸ்டுக்கு அப்புறம் 2nd தானே வரணும், ஃபர்ஸ்டுக்கு அப்புறம் 3rd ஏன் சொன்னீங்க அப்படின்னு கொஸ்டின் வர. அதுக்கு விளக்கம் சொல்ற என்னன்னா, என்னில் பரத்துவம் முதலான நிலைகளில் ஒவ்வொன்றுக்கே உரியதான குணங்கள் விளங்கி கொண்டிருக்கின்ற திவ்ய தேசங்களை அருள் செய்கின்ற இடம் ஆகையாலே அழகர் மலையிலே பிரகாசிக்கின்ற குணம் இதற்கு சேர்த்து இல்லாமையாலே. புரியுதுங்களா? இப்ப பரத்துவ குணத்தை பத்தி சொல்லிட்டுருங்க. நம்ம பரத்துவ துவயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பரமாத்மா மேலே இருக்கிற இருப்போட்டு அந்தர்யாமியாக இருக்கிற இருப்புன்னு சொல்லியிருக்கோம், பரத்துவ துவயம். அப்ப பரத்துவத்தை பத்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த திருமாலிருஞ்சோலையில பிரகாசிக்கிற குணம் அதுக்கு ஒத்து வரவில்லை.
அது இல்லை. ஆகையாலே அதை ஸ்கிப் பண்ணிட்டு 3வதாக இருக்கக்கூடிய திருவேங்கடமலைக்கு போயிட்டார் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. பரத்துவம் முதலான நிலைகள் ஒவ்வொன்றுக்கே உரியதான குணங்களை விளக்கிக் கொண்டிருக்கின்ற திவ்ய தேசங்களை அருளை செய்க இடம் ஆகையாலே நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அழகர் மலையில் பிரகாசிக்கின்ற குணம் இதற்கு சேர்த்து இல்லாமே கொண்டு அது இருக்கு. அது மிக பிரமாதமான குணம் தான். ஆனா இந்த யூனிஃபார்மிட்டி வராது, வேற திடீர்னு மாறுற மாதிரி இருக்கும். ஆகையால அதை விட்டுட்டு வடவேங்கடத்தை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாமையை கொண்டு கிளரொளி இளமைங்கிற திருவாய்மொழியை செஞ்சூர் கவிகாள் என்ற திருவாய்மொழியோடு சேர்த்து அருளி செய்வதாக விட்டு வைத்து திருவேங்கடத்தை முதலில் எடுத்துக்கொள்கிறார். பின்னால் வரும் செஞ்சூர் கவிகாள் உயிர் காத்து ஆட்செய்மின் அப்படின்னு வரும். ரொம்ப அழகான ஒரு பதிகம். அதோட விட்டுடலாம். கிளரொளி இளமை அதோட விட்டுடலாம். திருமாலிருத்தூர் பதிகத்தை அதோட விட்டுடலான்ட்டு இங்க ஒரு பதிகத்தை ஸ்கிப் பண்ணி 3வது பதிகத்துக்கு வந்து இங்க திருவேங்கடத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. செஞ்சூர் கவிகாள் என்னும் திருப்பதிகம் திருமாலிருஞ்சோலையை பற்றியது. அங்க பாத்துக்கலாம். கிளரொளியுமே அங்க பாத்துக்கலாம்னு விட்டுட்டு 1க்கு அப்புறம் 3 எடுத்துக்கிறார். 3 எடுத்துட்டு 1ல வந்து திருவரங்கத்தை, 3வதுல வந்து திருவேங்கடத்தை சொல்கிறார் அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து 161வது சூத்திரம். ஒழிவில் காலமெல்லாம் திருமலை குறித்து என்கிற திருவாய்மொழிக்கு பின்பு திவ்ய தேசம் சம்பந்தமான திருவாய்மொழி ஒன்றும் தேவும் என்னும் திருவாய்மொழி ஆகையாலே அத்திருவாய்மொழியில் பேசப்படுகின்ற திருநகரில் பிரகாசிக்கின்ற குணத்தை 161 இங்க வந்து ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான அந்த திருக்குறுகூரை பத்தி அங்க இருக்கிற குணம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இதுல என்னன்னாக்க அந்த ஒழிவில் காலம் திருமலை குறித்து என்கிற திருவாய்மொழிக்கு பின்பு திவ்ய தேசம் சம்பந்தமான திருவாய்மொழி ஒன்றும் தேவும் என்னும் திருவாய்மொழி ஆகையால இதுக்கு நெக்ஸ்ட் அது வருது. ஒன்றும் தேவும் அப்படிங்கிற பதிகம் அத்திருவாய்மொழியில் பேசப்படுகின்ற திருநகரில் பிரகாசிக்கின்ற குணத்தை அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தால். திருநகரி அப்படிங்கிறது திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி. அதுதான் இப்ப நம்ம சொல்றது ஆழ்வார் திருநகரின்ட்டு. இங்க என்ன குணம்னா பரேசத்துவம் அப்படின்னு பரேசத்துவம் குணம் பொலியும் அப்படின்னு சொல்றாங்க. பரம் ஈசத்துவம் ரெண்டுமே பரன் ஈசன் அந்த 2 குணங்களும் அங்கே பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உபய பிரதான பிரணவமான உரை கோயிலில் எத்தேவும் என்னும் பரேசத்துவம் பொலியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒன்னொன்னா பாத்துக்கலாம். உபய பிரதான அப்படின்னாக்க உபயன்னு 2 உபய பிரதான முக்கியத்துவம் 2க்கு முக்கியத்துவம். எது 2ன்னா அங்க இருக்கிற எம்பெருமானுக்கும் முக்கியத்துவம், அங்க இருக்கிற ஆழ்வாருக்கும் முக்கியத்துவம். 2 பேருக்கு உபய பிரதான. அங்க பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், 2 கோபுரம் இருக்கும், 2 துவஜஸ்தம்பம் இருக்கும், எல்லாமே 2. ஏன்னா அங்க ஆதிப்பிரானுக்கு ஒரு கோயில், அதை விட உயர்ந்த கோபுரம் சுவாமி நம்மாழ்வாருக்கு. அங்கதான் வந்து அவருடைய இது இருக்கு. அங்க இந்த திருப்பள்ளி படுத்தப்பட்டது அந்த இடத்துல தான் சுவாமி நம்மாழ்வார். பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோயில். ஆகையில உபய பிரதானம் பெருமாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதுக்கு ஈக்குவலா இல்ல அதுக்கும் மேலாக அங்கே ஆழ்வாருக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு. இப்ப வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பெரிய விஷயமாக அங்க திருவிழால நடந்துட்டு இருக்கோம். ஆகவே உபய பிரதான பிரணவமான உரை கோயில். இப்போ வந்து இந்த பிரணவத்தை ஏன் இங்க சொல்றாங்கன்னா பிரணவத்துல தான் உங்களுக்கு ஆ என்கிற எழுத்தினால் எம்பெருமானும் மா என்கிற எழுத்தால் ஜீவத்மாவும் குறிப்பிடப்படுகிறாங்க. ஆகையால் இந்த பிரணவம் போல இங்க 2 பேரையும் காட்டி கொடுக்கிற இந்த கோயிலில் எத்தேவும் அப்படிங்கிறது வந்து அந்த பதிகத்தில் இருக்க சொல்லிட்டு பரேசத்துவம் பொலியும். பரேசத்துவம்னா இந்த பரத்துவமும் ஈசனாக இருக்கும் தன்மையும் பொலியும். அங்க எம்பெருமானுடைய பேர் வந்து பொலிந்து நின்ற பிரான் அப்படிங்கிறதுனால அதை எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கலாம். உபய பிரதான பிரணவம் என்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுமான இருவனுடைய முதன்மையும் பேசுகின்ற பிரணவம் என்கிறபடி. பிரணவம்னா என்ன நம்ம பல முறை பார்த்திருக்கோம் இல்லையா? ஆ ஓமா அந்த ஓமுங்கிறது தான் பிரணவம். அதுல ஆ வந்து எம்பெருமானை பத்தி பேசும், மாங்கிறது ஜீவாத்மா பத்தி பேசும். 2 பேருமே பிரதானமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரிதான் இந்த ஆழ்வார் திருநகரிலும் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் பிரதானம், அது 2 பேருக்குமே முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. உபய பிரதான பிரணவம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுமான இருவருடைய முதன்மையும் பேசுகின்ற பிரணவம் என்பது. 2 பேரும் எவ்வளவு முக்கியம்னு சொல்றது அந்த பிரணவம் தான். பிரணவமான உரை கோயில் என்பது நம்மாழ்வாருடையதும்
பொலிந்த நின்ற பிரானுடையவும் முதன்மை தோன்ற நின்ற கோயில் என்றபடி. ரெண்டு பேருக்கும் கோயில் இருக்கு. பொலிந்த நின்ற பிரானுக்கும் கோயில் இருக்கு, அது பெருமாளுடையது. நம்மாழ்வாருக்கும் தனி கோயில் இருக்கு, பிரதானமானது. எப்படி பிரணவத்துல வந்து பரமாத்மாவும் ஜீவாத்மாவுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறதோ, அதே போல ஆழ்வார் திருநகரிலே எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் அந்த முக்கியத்துவத்தை காட்டும்படி கோயில்கள் உள்ளன, கோயில் என்றபடி. ஆகையால அதை எடுத்திருக்கிறாங்க. இதனால் ஆழ்வார் திருநகரை குறித்தபடி ஆழ்வார் திருநகரி என்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறுகூர்ல இந்த மாதிரி எப்படி பிரணவத்துல வந்து பரமாத்மா ஜீவாத்மாவுடைய பெருமை பேசப்படுகிறதோ, அதே போல இந்த ஆழ்வார் திருநகரில எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் பெருமை பேசக்கூடிய கோயில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மாழ்வாருடையும் பொலிந்து நின்ற பிரானுடைய முதன்மை தோன்ற நின்ற கோயில் என்றபடி. இதனால் ஆழ்வார் திருநகரை குறித்தபடி. ஆகையால் தான் இங்கிருந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊர் குறிப்பிட்டப்பட்டது. திருக்குறுகூர் அதனுள் பரன், திருக்குறுகூர் அதனுள் ஈசன் என்று இரண்டு திருப்பாசுர பகுதிகளை திருவுள்ளம் பற்றி பரேசத்துவம் என்கிறார். இப்ப இந்த பரத்துவம் ஈசத்துவம் ரெண்டா பிரிச்சுட்டீங்கன்னா, பரத்துவம் எந்த பாசுர வரியில வருது, இந்த ஈசன்கிறது எந்த பாசுரத்துல வருதுன்னு காட்டுறாங்க. திருக்குறுகூர் அதனுள் பரன் அப்படிங்கிற அந்த பாசுரத்துல இருந்து பரன் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. திருக்குறுகூர் அதனுள் ஈசன் அப்படிங்கிறதுனால ஈசன் அப்படின்னு எடுத்துட்டு பரேசத்துவம், அந்த பரமனாக இருக்கும் குணம் அங்கே பிரகாசிக்கிறது அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இரண்டு திருப்பாசுர பகுதியிலும் திருவுள்ளம் பற்றி பரேசத்துவம் என்கிறார். பர ஈசத்துவம் பரேசத்துவம், அது அப்படிதான் பிரிக்கணும். பர ஈசத்துவம் பரேசத்துவம், அதாவது இறைமை தன்மை, அந்த இறைவனாக இருக்கும் தன்மை தான் இந்த பரேசத்துவம் அப்படின்னா பொருள். பரமாத்மா அப்படின்னா மிக எல்லா உயிர்களையும் காட்டிலும் உயர்ந்தவர். இந்த ஈசத்துவம் அப்படின்னா அந்த ஈக்ஷணம் அப்படிங்கிற குணத்திலேருந்து வருது. ஈக்ஷணம் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய சங்கல்பத்தாலேயே ஆக்கல், படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாவற்றையும் தன் சங்கல்பத்தாலே செய்யக்கூடிய அந்த திறமை தான் அது ஈக்ஷணம். அந்த குணத்தை உடையவனே இந்த ஈசன். ஆகில பரேசத்துவம் அப்படின்னு சொல்லும் போது மிக உயர்ந்தவன், தடையற்ற சங்கல்பத்தை உடையவன். அந்த ரெண்டுமே இறைவனுடைய குணம், அது இங்கே சொல்லப்பட்டது. பர ஈசத்துவம் பரேசத்துவம், இறைத்தன்மை என்பது பொருள். இறைவன், அவனே இறை பொருள். பொலிந்து நின்ற பிரான் என்கிறது அவ்விறைவனது திருநாமத்திற்கு சேர பொலியும் என்கிறார். ஆகையால் தான் பொலியும். அங்க இருக்க பெருமாளுடைய திருநாமம் வந்து பொலிந்து நின்ற பிரான், ஆகையால் இங்க பொலியும்னு சொல்லியிருக்காங்க. உபய பிரதான பிரணவமான, அதாவது ஓம் என்கிற சொல்லில் ஆத்மாவினம் தியானம் செய்ய கடவன். ஓம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆத்மாவை தியானம் பண்ணணும்னு பிரமாணம் சொல்லியிருக்கு. சொல்கிறபடியே சொல்லாற்றலின் முதன்மையான உயிரை காட்டுகின்ற சொல்லையும், சொல்லாற்றலின் முதன்மையான உயிரை காட்டுகின்ற சொல்லையும்னா இந்த மா சொல்ல வராங்க. இப்ப நம்ம இந்த ஏன் வந்து ஜீவன மா ஆளை குறிப்பிடுறாங்க நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? காக்கா காகா ஞா அந்த மாதிரி எண்ணிட்டே வரும்போது இந்த மா அப்படிங்கிறது 25வது எழுத்து. அந்த மாங்கிறது எதை குறிக்கணும்? ஞானத்தை குறிக்கும், மஞ்ஞானே அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆகையாலே சொல்லாற்றலில் முதன்மையால் உயிரை காட்டுகின்ற சொல்லாயும், அதுதான் சொல்லாங்க. சொல்லாற்று இங்க ஜீவாத்மாவை மா காட்டுறதுங்கிறது இங்க சொல்றாங்க. அடுத்தது ஓம் என்பது பகவானாகிய விஷ்ணு அப்படிங்கிற பிரமாணம். இப்ப நம்ம என்ன பண்ற அதேதான் எனக்கு என்று சொல்லுகிறபடியே பொருள் ஆற்றலினால் முதன்மை. அதாவது இப்போ ஆ என்கிற எழுத்து எம்பெருமான் மகாவிஷ்ணுவை காட்டுன்னு சொல்லும் போது அவரக்ஷனே அப்படிங்கிற அந்த தாதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்றான் இல்லையா? ரட்சிப்பதால் அவன் ஆ என்கிற எழுத்தினால் அறியப்படுகிறான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பாட்டு இருக்கும். ஆகையாலே சொல்லாற்றலால் முதன்மையான உயிரை காட்டுகின்ற மா என்கிற எழுத்தால் குறிப்பிடப்படும் ஜீவாத்மாவும், ஆ என்கிறார் அதாவது செயலாற்றலால் முதன்மையா இருக்கிற இறைவனும் காட்டுகிறார். ரெண்டுத்துமே எங்க காட்டுது? பிரணவத்துல காட்டுது. ஆவும் இருக்கு, மாவும் இருக்கு. அதே மாதிரி ஆழ்வார் திருநகரில எம்பெருமானுக்கும் கோயில் இருக்கு, ஆழ்வார்க்கும் கோயில் இருக்கு. உபய பிரதானம், ரெண்டு பேரோட முக்கியத்துவமும் எப்படி பிரணவத்துல காட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஆழ்வார் திருநகரிலும் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாற்றலில் முதன்மையால் உயிரை காட்டுகின்ற சொல், உயிர்னா இங்க ஜீவாத்மான்னு வச்சுக்கணும். சொல்லாகவும் ஓம் என்பது பகவான் விஷ்ணு என்கிற சொல்கிறபடியே பொருள் ஆற்றலில் முதன்மையால் இறைவனும் காட்டுகிற சொல்லாயும் இருந்து கொண்டு ஜீவாத்மா பரமாத்மா என்னும் இருவருடைய முதன்மையும் காட்டுகின்ற ஓம் என்கிற பிரணவத்தை போலே ஆழ்வாருடையவும்
பொலிந்து நின்ற பிரானுடையுமான ஆன இரண்டும் நடக்கையாலே இருவருடைய முதன்மை தோற்றும்படி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா ஆழ்வார் திருநகரி. சோ இங்க பிரணவத்தை சொல்றாங்க, ஆழ்வாரும் பெருமாளையும் சொல்றாங்க, ஆழ்வார் திருநகரியும் சொல்றாங்க. அதான் அந்த ஓம்ல வந்து எப்படி ஆவும் மாவும் ரெண்டும் இருக்கோ அதே மாதிரி ஆழ்வார் திருநகரில பெருமாளும் ஆழ்வாரும் இருக்கிறார்கள். உபய பிரதானம் ரெண்டு பேருடைய முக்கியத்துவம் அங்கே காட்டப்படுவதாலே அங்கு உபய பிரதானம் பொலிகிறது. ஏன்னா அங்குள்ள பெருமாள் பேரு பொலிந்து நின்ற பெறான். அங்க இருக்க குணம் என்ன? பரேசத்துவம். அதாவது அவன் பரமனாக இருக்கக்கூடிய குணமும் ஈசனாக இருக்கக்கூடிய குணமும் அங்கே பொலிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவன் மேவி உரை கோயில், உரை கோயில்னா என்றபடியே இவ்வுலக மக்கள் இழவினை நினைத்து பரம பதத்திலே உள்வெதுப்போட மன கஷ்டம் இருக்குமா போற அன்றுக்கே அவர்களுக்கு அனித்தாக வந்து நிற்க பெருகையாலே உள்வெதுப்பு நீங்கி வசிக்கின்ற திருத்தலமான திருநகரே. அங்க பாவம் அவன் எல்லா சுகத்தோட இருக்கான் பரமபதத்துல, இருந்தாலும் உள் வெதுப்பு, மனசு வேகுது அவனுக்கு. அப்படியே எப்பவுமே சொல்லுவாங்க, தேசாந்திரியான புத்திரன் நீரே இருக்கும் பிதாவின் மனத்தை போலன்ட்டு. 3 பிள்ளைங்க இருந்து 2 பிள்ளைங்க நல்ல சௌக்கியமா கூட இருந்தாலும் வெளியூர்ல இருந்துட்டு கஷ்டப்படுறானே அந்த புள்ள மேலேயே தான் அப்பாவுடைய மனசு இருக்கும். அதே போலதான் எம்பெருமானுக்கு பரமபதத்துல இருந்தாலும் நித்தியர்களும் முக்தர்களும் கூடவே இருந்தாலும் இங்க இருக்கு இந்த பக்த ஜீவனை இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு கஷ்டப்படுறானே அவள் என்ன உள்ளம் வெந்து கிடைக்கிறான், உள்ளம் வெதுப்போட அவன் இருக்கிறான். அந்த வெதுப்பு தீங்க, அந்த மன கஷ்டம் நீங்கி அவன் சந்தோஷமா இருக்கான். எங்கன்னா ஆழ்வார் திருநகரில. அதனாலதான் பொலிந்து நின்ற பிரான். எங்கன்னா அர்ச்சையில இருக்கோம் இல்ல, அர்ச்சையில் இருக்கும்போது எல்லாம் வருவான் இல்ல, இவனை பாத்துக்கலாம் இல்ல, இவன் சொல்றதை கேட்டுக்கலாம் இல்ல அப்படின்ட்டு அந்த உள் வெதுப்பு நீங்கி இருக்கிறான் எம்பெருமான். பரமபதத்திலே உள்வெதுப்போட மன கஷ்டத்தோட இருக்குமா போன்ற அன்றைக்கு அப்படி இல்லாம அவர்களுக்கு அனித்தாக, இந்த பத்த ஜீவன்களுக்கு அனித்தாக இவர்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நிற்க பெருகையாலே உள்வெதுப்பு நீங்கி வசிக்கின்ற தலமான ஆழ்வார் திருநகரிலே. இங்கேதான் எம்பெருமான் இருக்கிறான். சுந்தா, இப்ப நீ சொல்றதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. பேஜா 43மா? பேஜ் 43. சூத்திரம் வந்து 161மா? 161. ஏன் அதுலதான் இல்லையே நீ சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இருக்கேமா? படிக்கிட்டா திரும்பி முதல்ல இருந்து? இல்ல வேண்டாம், நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். உபய பிரதான பிரணவமான உரை கோயிலில் எத்தேவும் என்னும் பரேசத்துவம் பொலியும். ஓகேயா? என்ன ஷார்ட்டா என்னன்னா, எப்படி பிரணவத்துல அகாரம் மகாரம் ரெண்டும் அதே மாதிரி வந்து ஆழ்வார் திருநகரில வந்து பொலிந்து நின்ற பிரானும் ஆழ்வாரும் இருக்கிறார்கள். இங்க பிரகாசிக்கிற குணம் எதுன்னா பரேசத்துவம், பரத்வமும் அந்த தீக்ஷணம், அந்த தலைவனாக இருக்கும் தன்மை பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றான். எத்தேவும் என்னும் எத்தேவும் எவ்வுலகளங்கும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே திருக்குறுகூர் அதனுள் மான் உருவாகி நீள் குடக்கூத்தன் அப்படின்ட்டு இதுல இருந்துதான் எடுக்கிறாங்க. எத்தேவும் என்னும் அதுல வந்து இந்த குணம் தெரியும். எது? இந்த பரத்துவம் பரேசத்துவம் அப்படிங்கிற குணம் தெரியும் அப்படிங்கிற சொல்றாங்க. என்கிறபடியே தன்னை எழுந்த எல்லா பொருள்களுக்கும் தனக்கே உரியதான விக்கிரத்தை போன்று தனக்கு பிரகாரமாகும்படி இருக்கிற இறைத்தன்மையோடு கூட திருக்குறுகுருவிலே எளியனாய் வந்து நின்றான் என்று சொல்லப்பட்ட பர ஈசத்துவம். திருக்குறுகூர் அதனுள் பரன் என்றும் திருக்குறுகூர் அதனுள் ஈசன் என்றும் வருகின்றவாறே எளியனான நிலையிலே பிரகாசிக்கின்ற பரத்வ லட்சணமான ஈஸ்வரத்தன்மை. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எத்தேவும் இவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே திருக்குறுகூனதருள் மான் உருவாகி நீள் குடக்கூத்தன் அப்படின்னு இந்த பாசுர வரியை எடுத்து காட்டுறாங்க. என்னன்னா, நீ எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா எத்தேவும், நீ எந்த தேவர்கள் வேணா நினைச்சுக்கோங்க, யார வேணா நினைச்சுக்கோங்க, எல்லா உலகங்களும் தன்பால் எல்லாம் தன்னுடைய சரீரமாக இருத்திக்கொண்டு தன்னுடைய உடம்பாக வைத்துக்கொண்டு மறுவில் மூர்த்தியோடு எந்த விதமான குற்றம் இல்லாத உருவத்தோடு ஒத்து இத்தனையும் நின்றவண்ணம் நிற்கவே எல்லாம் அது பாட்டு இயங்கிட்டே இருக்கும். ஆனா இவன் வந்து இங்கே அந்த அர்ச்சா ரூபத்திலே இங்கே அழகாக நிற்பான்.
திருக்குறுகூத்தன் அந்த ஆழ்வார் திருவில மான் உருவாகி நீள் கொடக்கூத்தன். அந்த குடக்கூத்தன்கிறது அவனோட பேரு. மான் உருவாகி அந்த அந்த எப்ப வாமனனாக வந்தானே அவனே தான் இவன் அப்படின்னு சொல்றாங்க என்கிறபடி தன்னை எழுந்து எல்லா பொருட்களும் தனக்கே உரியதான, தன்னை விட்டு எல்லாமே நீங்க எதை வேணா நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் தனக்கே உரியதாக வைத்து தனக்கு பிரகாரமாகும்படி. இவன் பிரகாரி, மற்றதெல்லாம் பிரகாரம். இவன் சரீரி, மற்றதெல்லாம் அவனுடைய சரீரம். இவன் உயிர், மற்றவையெல்லாம் அவனுடைய உடல். எல்லாமே தனக்கு பிரகாரமாகும்படி இருக்கின்ற இறைத்தன்மையோடு இப்படி வச்சிருக்கிறது தான் அவனுடைய பரத்வம். அதாவது எல்லாமே தனக்கு உடம்பாக இருந்தாலும் அதில் இருக்க தோஷங்கள் எதுவுமே தன்னை தட்டாதபடி அந்த இறைத்தன்மையோடு அத்தனையும் காப்பாற்றிக் கொண்டு அழகாக நிற்கக்கூடிய அந்த நிலை, அந்த இறைத்தன்மையோடு கூற அப்படி எங்க இருக்கான்? திருக்குறுகூரிலே இருக்கிறான், வந்து நின்றான் என்று சொல்லப்பட்ட பர ஈசத்துவம். திருக்குறுகூர் அதனுள் பரன் என்றும் திருக்குறுகூர் அதனுள் ஈசன் என்றும் வருகின்றவாறே எளியனான நிலையிலே பிரகாசிக்கின்ற பரத்வ லட்சணமான ஈஸ்வர தன்மை. இந்த குணம்தான் ஆழ்வார் திருநகரிலே பிரகாசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைத்தன்மை, அந்த பரமனாக இருக்கும் தன்மை, அந்த ஈக்ஷணத்தோடு, அதாவது தன் சங்கல்பத்தாலே இத்தனையும் செய்கிறான். இவன் இப்ப இத்தனையும் தன்னுடைய பிரகாரமாக வைத்துக் கொண்டணும்னா ஒண்ணு அதுக்காக கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. இங்க போய் அவனை கூட்டிட்டு வா, இங்க போய் அவனை கூட்டிட்டு வா, இது என்னோடவே. அவன் சங்கல்பித்தால் போதும். சங்கல்பித்தாலே எல்லாவற்றையும் தன்னுடைய பிரகாரமாக வைத்துக்கொண்டு அழகான விக்கிரக திருமேனியோடு அவன் ஆழ்வார் திருநகரிலே சேவை சாதிக்கிறான். அங்கே பொலிகின்ற குணம் என்னன்னு பார்த்தா இந்த பரேசத்துவம், பரமாத்மாவாக இருக்கும் குணம், இந்த ஈக்ஷணம் என்கிற அந்த சங்கல்பம். இரண்டோடும் அவன் இருக்கிறான். பரத்வ லட்சுமணான ஈஸ்வரத்தன்மை பொலியும். பொலிந்து நின்ற பிரான், அங்க அந்த பெருமாளுடைய பேரே பொலிந்து நின்ற பிரான் எங்கையாலே விளங்கும் என்று அருளை செய்யப்பட்டது. அதாவது கொஞ்சம் மற்ற அந்த ரெண்டு திருப்பதி விட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான் இங்க என்னன்னா பிரணவம் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். பிரணவத்துல எப்படி இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் ஆ என்கிற எழுத்துக்கும் மா எழுத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல ஆழ்வார் திருநகரிலே பொலிந்து நின்ற பிரானுக்கும் ஆழ்வாருக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. உபய பிரதானம், ரெண்டு பேருக்குமே பிரதானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அங்க இவங்க அனுபவிச்ச குணம் எதுன்னா இந்த பரேசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பரமனாக இருக்கக்கூடியது, ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த உரை கோயில்ல எத்தேவும், இது எங்க நம்ம எந்த பதிகத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த 4-10-10 அதுல பார்க்கிறோம். அதுல எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே, இது எல்லாத்தையும் தன்னுடைய பிரகாரமாக வைத்துக்கொண்டு எங்க இருக்கான்? திருக்குறுகூரதனுள் மான் உருவாகி நீள் குடக்கூத்தன் அவன் அங்க இருக்கான். அங்க ஏன் அங்க நிக்கிறான்னா அந்த பரமபதத்திலே இருக்கும் போது இந்த ஜீவர்களை பிரிந்து, இந்த 10 ஜீவர்களை பிரிந்திருக்கிறோமே என்ற அந்த உள் வெதுப்பு இல்லாமல், மனக்கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக பொலிந்து நின்ற பிரானாக இங்கே ஆழ்வார் திருநகரிலே இருக்கிறான் அப்படிங்கிறத இதுல சொல்றதுக்கு வராங்க. இந்த இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாக்க திருப்பி என்ன கேட்டுக்கலாம். ஃபாலோ பண்ணலனாக்க சொல்லிக்கிறேன். இதோட நிறுத்திக்கலாமா? இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா அடுத்தது ரொம்ப பெருசு. இப்ப இது வரைக்கும் இது ஏன்னா முதல் ரெண்டும் ஓரளவுக்கு ஈஸியா வந்துடுச்சு, திருவரங்கமும் திருமலையும். ஆழ்வார் திருநகரில எதுவும் சந்தேகம் இருந்தாக்கா கேட்கலாம். இந்த குணத்திலேயோ இல்ல எந்த பாசுர பகுதியோ, ஏன் பிரணவத்தை எடுத்தாங்க, இந்த உபய பிரதானம்னா என்ன, இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.